தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சொலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேட்சும் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பிக்கான புதிய பாடத்திட்டத்திலிருந்து தான் பார்க்குறோம். அழகு 2ங்க சங்க கொடுத்துருக்காங்க. அதில் 8 தொகையில் நற்றிணை அப்படிங்கிற நூல் குறித்து ஒரு அடிப்படையான செய்தியை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். நற்றிணை அதாவது 8 தொகையில் நல் அப்படிங்கிற அடைமொழியுடன் கூடிய ஒரு நூல் நற்றிணை. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500ன்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா? அந்த நல் என்ற அடைமொழியுடன் 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படக்கூடிய நூல் இந்த பாடப்பட்ட நூல் இந்த நற்றிணை. 400 பாடல்களை கொண்டதுங்க. இந்த அகம் சார்ந்த இந்த நூலை யார் தொகுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் தொகுப்பித்தவர் பெயர் தெரிகிறது. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி, இவர் தான் அந்த நூலை தொகுப்பித்தவருங்க. பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர்கள் உரை எழுதி பதிப்பிக்கிற பணியும் செய்திருக்கிறார். உரை எழுதி பதிப்பிச்சிருக்கிறாருங்க. இவரை தொடர்ந்து அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் இந்த நூலுக்கு உரை எழுதி பதிப்பிச்சிருக்கிறாருங்க. 9 அடி சிற்றலை, 12 அடிகள் பேரல்லை, மினிமம் 9 அடிகள், மேக்ஸிமம் 12 அடிகள் கொண்ட பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குதுங்க. ஆனால் விதிவிலக்காக 110 மற்றும் 379 இந்த 2 பாடல்கள் மட்டும் 13 அடிகளை கொண்டிருக்குதுங்க. நற்றிணையில் பார்த்தோம் அப்படின்னா அதிக பாடல்களை பாடிய புலவர்கள் உலோச்சனார், கபிலர், நக்கீரனார், பாலைப்பாடி பெருங்கடுங்கோ, பரணர், ஔவையார். இவங்க தான் நற்றிணையில் நிறைய பாடல்களை பாடிய புலவர்கள் வரிசையில் வராங்கங்க. நிறைய பெண்பார் புலவர்களும் நற்றிணையில் அவங்களுடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்குதுங்க. காமக்கனி பசலையார், குரமகள் இளவையினி, நக்கண்ணையார், மாரோக்கத்து நப்பசலையார், வெள்ளி வீதியார், வெறிபாடிய காமக்கன்னியார், இந்த பெண்பார் புலவர்களுடைய பாடல்கள் எல்லாம் நற்றிணையில் இடம்பெற்றிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசர்களும் பாடல் பாடியிருக்கிறாங்க. அவர்களுடைய பாடலும் நற்றிணையில் இடம்பெற்றிருக்குதுங்க. அரியுடை நம்பி, உக்கிர பெருவழுதி, தொண்டைமான் இளந்தரையன், நம்பி குட்டுவன், பாண்டியன் மாறன் வழுதி, பாலைப்பாடி பெருங்கடுங்கோ, பெருவழுதி, மருதம்பாடி இளங்கடுங்கோ, மாறன் வழுதி, முடத்திரு மாறன், இவர்களுடைய பாடல்கள் எல்லாம் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குதுங்க. பாடல் அடியால் பெயர் பெற்ற புலவர்கள், இவங்க புலவருடைய பெயர் அறியப்படலை, அவங்க பாடிய பாடல் அடியை வச்சு இவங்களுடைய பெயர்கள் சொல்லப்படுது. அப்படி பார்த்தோம்னா தேய்புரி பழங்கயிற்றினார், மடல் பாடிய மாதங்கீரனார், தும்பிசீர் கீரனார், வண்ணப்புற கந்தரத்தனார், விழிக்கட்பேதை பெருங்கண்ணனார், இந்த மாதிரி புலவர்கள் பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்குதுங்க. சரி, இந்த நற்றிணை வாயிலாக நம்ம என்னென்னலாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த காணொலியில் பார்க்கலாம். நற்றிணை வாயிலாக அறியலாகும் வரலாற்று செய்திகள் முதல்ல பார்ப்போங்க. மலையமான் யார் அப்படின்னா பகைவருடைய, இவனை பற்றிய நற்றிணை 100வது பாடலில் பரணர் பாடியிருக்கிறாரு. மிகப்பெரிய கொடையாளனாக இருந்திருக்கிறான். வேற்று நாட்டிலிருந்து வந்த கூத்தர்களுக்கு கூட இவன் வாரி வழங்கியிருக்கக்கூடிய ஒரு ஈகையாளனாக இருந்திருக்கான். பகைவருடைய பசு கூட்டத்தை வென்றவன், இரவலர்களுக்கு தேர் வழங்கிய வள்ளல் அப்படின்னு சொல்லப்படுறான் அந்த மலையமான். அடுத்தது கொல்லிப்பாவை, இது நற்றிணையினுடைய 210வது பாடல் பரணர் பாடியிருக்கிறாரு. கொல்லி தெய்வம் காக்கும் தீதுதீர் நெடுங்கோட்டு அப்படிங்கிற இந்த பாடல் வரி வாயிலாக கொல்லிப்பாவை குறித்து பாடியிருக்கிறாருங்க. அடுத்த விரான் என்ற வீரன், இது 261வது பாடலில் பரணர் தான் பாடியிருக்கிறாரு. பகைவரையே வென்ற வேற்படையை உடைய இந்த விரான் அப்படிங்கிறவங்க. புனல்வாயில் என்ற நகருக்கு பக்கத்தில் இருப்பையூர் அப்படிங்கிற ஊர் தான் இந்த வீரனுடைய ஊருங்க. இவன் என்ன செய்தான்? வெறும் வீரன் மட்டுமல்ல, பெரிய கொடையாளனும் கூட. இரவலர்களுக்கு தேர் வழங்கக்கூடிய கொடையாளன் என்றும், இருப்பையூர் இவனது ஊர் என்றும் இன்னொரு பாடல்லையும் பாடுறாரு. நற்றிணை 350வது பாடலில் பாடியிருக்கிறாருங்க. அடுத்து இன்னொரு செய்தி, பெண்களின் கூந்தலை மழித்து கயிறாக திரித்த செய்தியை பரணன் 270வது பாடலில் சொல்கிறார். போரில் தோற்று போன அரசன் இருப்பான் இல்லைங்களா, அவனுடைய உரிமை மகளிர் இருப்பாங்க இல்லையா, அந்த உரிமை மகளிருடைய கூந்தலை மழித்து கயிறாக திரிச்சிருக்காங்கிற செய்தி. வேற்படை ஏந்திய நன்னன் என்பவன் இந்த வேலை செஞ்சிருக்கான். இவன் சிறந்த குதிரைப்படையுடையவன், பிண்டன் என்பவனை தோற்கடித்தவன். நன்னன்கிற பெயர்லேயே சில மன்னர்கள் இருந்திருக்கிறாங்கங்க. அடுத்து உழவர்கள் நத்தையே சாப்பிட்டது ஒரு செய்தி பரணர் தான் பாடுறாரு 280வது பாடலில். அந்த நத்தை எப்படி இருக்குன்னா கல் மாதிரி, அதனுடைய முதுகு கல் மாதிரி இருக்குது. அதாவது ஆமை, இங்கே நத்தைன்னு இருக்குது, ஆமை, அந்த கல் மாதிரி முதுகு உடைய ஆமை, அந்த ஆமையுடைய முதுகு மேலே நத்தையை வச்சு உடைச்சி சாப்பிட்ருக்குறாங்க. அடுத்து யானையை வச்சு பிச்சை எடுக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்குது. இதுவும் பரணர் 300வது பாடலில் நமக்கு தெரியுது. இன்றைக்கு மாதிரி அன்றைக்கும்
களிரினை வைத்து பிச்சை எடுக்கக்கூடிய வழக்கம் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது தழும்பன் என்ற வீரன், பரணர் தான் பாடுறாரு. போரில் பல விழுப்புண்களை பெற்ற தழும்பன் என்பவனது ஊர் தான் ஊனூர் அப்படிங்கிற செய்தி. அடுத்து பசு கன்றை உரித்து அந்த கன்றை சாப்பிட்ருக்காங்கங்கிற செய்தி பாணன் உண்டிருக்கிறாங்கிறத பரண நற்றினை 310வது பாடலில் சொல்கிறார். கன்று பெரு வல்சி பாணன் அப்படிங்கிற வரி நமக்கு சொல்லுது. பசுவினுடைய கன்றை உரித்து உணவாக உட்கொண்டான் பாணன்கிற செய்திங்க. நட்பு பற்றி சொல்லும் பொழுது இது யார் பாடினாங்கன்னு பாடியவர் பெயர் தெரியல. நற்றினை 355வது பாடல். முந்தை இருந்தோர் நட்டோர் குடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் அப்படிங்கிற இந்த செய்தி. நண்பர்கள் நஞ்சே கொடுத்தாலும் சாப்பிடக்கூடியவங்க அப்படிங்கிற நட்பினுடைய மேன்மையை சுட்டி காட்டுது நமக்கு. நெடுமானஞ்சி 381வது பாடலில் ஔவையார் பாடுறாரு. நெடுமானஞ்சி அது அதிகமாக நெடுமானஞ்சி நல்ல யானைப்படை இருக்குது. அவனுடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய விருப்பத்தினை உடையவன் அதிகமான நெடுமானஞ்சி அப்படிங்கிறாரு. இரவலர்களுக்கு தேர்களை பரிசாக கொடுத்த வள்ளல் அப்படின்னு ஔவையார் பாடுறாருங்க. அடுத்து முடியன் அப்படிங்கிற ஒரு வள்ளல் ஔவையார் தான் பாடுறாரு. 390வது பாடலில் வரைபோல் யானை வாய்மொழி முடியன் அப்படின்னு சொல்கிறாருங்க. திருமாவுண்ணி 216வது பாடல் மதுரை மருதன் இளநாகனார் பாடியிருக்கிறார். ஒரு முளை அறுத்த திருமா உண்ணிங்கிறார். ஒருவன் திருமா உண்ணி என்ற பெண்ணுக்கு ஏதோ ஒரு தகாத ஒரு துன்பத்தை செஞ்சிட்டான், வருத்தம் தக்க ஒரு துன்பத்தை செஞ்சிட்டான் செயலை. அதனால் அந்த பெண் என்ன பண்ணுறா, தனது ஒரு கொங்கைனா மார்பகம், ஒரு மார்பகத்தை அறுத்து கொண்டு நின்றாள் அப்படின்னு இந்த பாட்டில் இருக்குது. ஒருவேளை இந்த திருமா உண்ணி தான் கண்ணகி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கங்க. அடுத்தது யாழி என்ற கற்பனை விலங்கு. இந்த விலங்கு பற்றி இளநாகனார் பாடியிருக்கிறாரு. நற்றினை 205வது பாட்டில் கூர்மையான தந்தங்களை உடைய அந்த ஆண் யானையை யாழி கொன்றதுங்கிற ஒரு செய்தி. அடுத்து அடைக்கல பொருளை காக்க வேண்டுங்கிற ஒரு செய்தி. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. அதுதான் செல்வம். புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. மிளைக்கிழான் நல்வேட்டனார் 210வது பாடலில் பாடுறாருங்க. சான்றோருடைய செல்வம்னா எது செல்வம்னா தன்னை நாடி தன்னை அடைக்கலமாக வந்தவங்களை காப்பாற்றணும், அதுதான் உயரிய பண்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து நற்றினிலே கார்த்திகை திருவிளக்கு திருவிழா பற்றிய செய்தி இருக்குது. கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி வழிபடக்கூடிய விழா அன்றிலிருந்தே இருக்குதுங்கிறத நம்ம நற்றினை 202வது பாடல் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடல் வாயிலாக நம்ம அறிய முடிகிறதுங்க. அடுத்து வாணன் சிறுகுடி அப்படிங்கிறது. இந்த வாணன் என்பவனுக்கு உரியதாக சிறுகுடிங்கிற ஊர் இருந்திருக்கு, காவிரியினுடைய வடக்கு பகுதியில் இருந்திருக்குங்கிறத நக்கீரர் பாடல் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. பாடல் எண் 340ங்க. யானை மொழி. அடுத்தது பாகன் யானைக்கு பயிற்றுவிக்கக்கூடிய அந்த குறிப்பு மொழியை தவிர வேறொன்று அது யானைக்கு தெரியாது அப்படிங்கிறத நக்கீரர் 30வது பாடலில் சொல்கிறாருங்க. பண்டமாற்று குறித்து உலோச்சனார் பாடியிருக்கிறாரு 254வது பாடலில். உப்பை விற்று நெல்லினை பெற்றுக்கொண்ட அந்த பண்டமாற்று செய்தி, மீன்களை விற்று பணங்கள்ளினை பெற்ற செய்தியை இன்னொரு பாடலில் உலோச்சனாரே சொல்கிறார் 38வது பாடலில். அடுத்து மருங்கூர் பட்டினம்ங்கிற ஊர், இது ரொம்ப புகழ்பெற்ற நகரமாக இருந்திருக்கு. இதில் இன்னொரு உயரிய பண்பு என்னென்னா, இந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் விருந்தோம்பல் பண்பினை போற்றி பாதுகாத்துருக்காங்க. உணவு அளிக்கிறதுக்கு முன்பாக காக்கைக்கு பழி கொடுத்துருக்காங்கங்கிற செய்தியெல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. 258வது பாடல் மருங்கூர்பட்டினம். அடுத்தது பரம்பு மலை 253வது பாடலில் கபிலர் பாடுறாரு. பாரியினுடைய பரம்பு மலை பற்றி பாடியிருக்கிறாருங்க. அடுத்து உயிர்களை போற்றிய பண்பு. நப்பாளத்தனார் என்ற புலவர் 240வது பாடலில் பாடுறார். மாடு மேய்ப்பவர்கள் மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த கிணற்றுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன பள்ளங்களை தோண்டி அதில் நீரை நிரப்பி வைப்பாங்களாமா, இந்த செய்தி இருக்குது. அடுத்தது 7 மீன்கள் 7 முனிவர்கள் குறித்து நற்றினை 231வது பாடலில் இளநாகனார் பாடுறார். மையற விளங்கிய மணிநிற விசும்பின் கைதொழு மரபின் 7 மீன் போலங்கிறார். ஸோ இந்த பாடல் வாயிலாக வானில் தோன்றக்கூடிய 7 மீன்களானது சப்தரிஷி மண்டலத்தை குறிக்கிறதுன்னு இந்த செய்தியை இளநாகனார் பாடியிருக்கிறாருங்க. ஆற்காடுங்கிற ஊர் பற்றிய செய்தியை தேவனார் நற்றினை 227வது பாட்டில் சொல்கிறார். ஆற்காடுங்கிற ஊர் சோழர்களுக்கு உரியது. சோழர்கள் யானையையும் சிறந்த பொன்னாலான பூண்களையும் உடையவங்க. அந்த ஊரில் கச்சாடியில் வண்டுகள் ஒலிக்கும், தெருக்கள் இடைவிடாமல் தேர் இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற செய்தியை பாடுறாரு. ஆற்காட்டினுடைய சிறப்பு. அடுத்ததாக
கணிப்புன் குன்றனார் என்ற புலவர் நற்றினை 226வது பாடலில் மரப்பட்டையிலிருந்து மருந்து எடுக்கக்கூடிய செய்தியை சொல்கிறார். மருந்து தயாரிக்கும் பொழுது மரப்பட்டையை உரிப்பாங்களாம். அப்படி உரிக்கும் பொழுது மரமே பட்டு போகிறபடி உரிக்க மாட்டாங்க, அது தகாதுங்கிற செய்தியை சொல்கிறார். அதாவது பொன்முட்டை இடுற வாத்துங்கிறாங்க, அதை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி மரப்பட்டை தயாரிக்கிறோம், ஆனால் அது மரமே பட்டு போகும்படி உரிக்கக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்து வரி வசூல் பற்றிய செய்தி. இந்த மருந்து தயாரிக்க மரத்துலேருந்து உரிக்கும் பொழுது மரமே பட்டு போகும்படி உரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி முனிவர்கள் தம் உடல் வலிமை முழுமையும் கெடும் வரை தவம் செய்ய மாட்டாங்க. 2. 3. மன்னர்கள் மக்களோட செல்வமெல்லாம் அற்று போகும்படி வரி வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். அதுக்கு தான் இந்த உண்மையை பயன்படுத்துகிறாரு. கணிப்புன் குன்றனார் மிக அற்புதமான பாடல். அடுத்தது, இசையும் இன்பமும் ஈதலும் பொருள் தேடாமல் சோம்பி வீட்டிலேயே இருந்தால் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு கருவூர் கோசனார் 214வது பாடலில். அடுத்து, பொறையினது தொண்டி நகர் பற்றிய சிறப்பு இருக்குது. வலிமையான தேர்களை உடைய பொறையினது தொண்டி நகரின் சிறப்பினை 8வது பாட்டில் சொல்கிறாரு. யார் பாடினாங்கன்னு அறியப்படலைங்க. கழுமல போர் குறித்த செய்தி இருக்குது. சேரமன்னனின் சேரமன்னன் கழுமலத்தில் உள்ள மதிலை இடிச்சிட்டு அந்த ஊரை தீயிட்டு கொளுத்தினான் கிள்ளிவளவன்கிற செய்தி. கிள்ளிவளவன் என்ற மன்னன். இந்த செய்தியை மாமூலனார் பாடியிருக்கிறாருங்க நற்றினை 14. இதிலேயே புள்ளி அப்படிங்கிற இந்த இவனுக்கு உரியது தான் இந்த வேங்கடமலை அப்படிங்கிற செய்தியும் இதிலேயே சொல்லப்படுகிறது. அடுத்தது, இந்த முகத்தல் அளவை தூணி அப்படிங்கிற இந்த முகத்தல் அளவை பற்றிய செய்தி சிறைக்குடி ஆந்தையார் நற்றினை 16வது பாடலில் நமக்கு சொல்கிறாருங்க. ஸோ இந்த இன்னும் நிறைய செய்தி இருக்குது. இந்த நற்றினையில் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளோ செய்திகள் இருக்குது. இது நம்ம அடுத்த காணொளியில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி குறுந்தொகை ஒவ்வொரு நூல்லையும் உள்ளுக்குள்ளே என்னென்ன செய்திகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்மளுடைய நூலில் இந்த செய்தியெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த நூல் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இந்த நூல் வேண்டும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம தமிழ்ச்சோலை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.